சூப்பரான டேஸ்ட்டான கமகம புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது எல்லாம் போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மல்லித்தூள், மிளகாய்த்தூள் போட்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சுருக்கிற கொத்தரங்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்த பிறகு புளி தண்ணியை கொஞ்சம் கரைச்சி அது கூட ஊற்றிட்டு லாஸ்ட்டாக இறக்கும் போது ஜீரகத்தூள், மிளகுத்தூள், வெந்தயத்தூள் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இறக்கணுன்னா கம கமன்னு புளிக்குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.